ஓகே. குட் ஈவினிங். பாருங்க இந்த கேள்விகள். பாருங்க இந்த 16வது கேள்வி செய்றேன். நீங்க செய்து வச்சிருந்த அந்த ஆன்சரோட செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. உருவில் காட்டப்பட்டவாறு கண்ணாடி குற்றி ஒன்று வழியில் தொங்க விடப்பட்டு வித்தராசின் மூலம் பெறப்பட்ட வாசிப்பு 60 கிராம். வழியில இருக்கக்குள்ள வாசிப்பு சொல்றாங்க 60 கிராம். பிறகு நீர்ல அமிழ்த்தக்குள்ள 36 கிராம். கண்ணாடி குற்றியின் மீது நீரினால் ஏற்படுத்தப்பட்ட மேலுதைப்பு யாது? மேலுதைப்பு நிறை நட்டத்துக்கு சமன் தானே. அப்ப நான் நிறை நட்டம் போட்டுக்கொள்றேன். 60 மைனஸ் 36னா 24 கிராம். அப்ப 24 கீழ் 1000. ஏன் கிராம கிலோகிராமுக்கு மாத்தணும்? தர 10 நியூட்டனுக்கு மாத்தணும். அதனால 10ஆல பெருக்கிறேன். அப்ப இது ரெண்டும் வெட்டுப்பட மேலுதைப்புக்குரிய ஆன்சர் 0.24 நியூட்டன். 0.24 நியூட்டன். சரி, அடுத்து பாருங்க. பொருளொன்று முழுமையாக நீரில் அமிழ்ந்து மிதக்கின்றது. இந்த படத்துல மாதிரி பாருங்க, மேலுள்ள கேள்வியில் உள்ள படத்துல மாதிரி முழுமையாக நீர்ல அமிழ்ந்து மிதக்குது. மேலுதைப்பு நிறைக்கு சமனா? சரி, மேலுதைப்பு நிறைக்கு சமன். ஒரு பொருள் முழுமையாக அமிழ்ந்து மிதக்கக்குள்ள நிறையும் மேலுதைப்பும் சமன்னு சொல்றாங்க. சரி, அது சரி. ஏன்னா இப்படி இருக்கக்குள்ள இது மேலே இந்த பொருள் இந்த இடத்துல இருந்து மேலையும் போகல கீழையும் போகல. அப்ப நிறையும் மேலுதைப்பும் ஒன்றுக்கொண்டு சமனா இருந்தா தானே அது எங்கிட்டும் அசையாது. அப்ப கூற்று ஏ சரி. அடுத்து பாருங்க, கூற்று பி. மேலுதைப்பு இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் கனவளவினது நிறைக்கு சமன். அதுதான் ஆர்க்கிமிடிஸ் கோட்பாடு. இடம்பெயர்க்கப்பட்ட பாயிட நிறை மேலுதைப்புக்கு சமன். அப்ப ஆர்க்கிமிடிஸ் கோட்பாடு தான் இங்க கொடுத்திருக்காங்க. அதுவும் சரி. ஏபி ரெண்டும் சரி. சி பாருங்க, இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் கனவளவு பொருளின் கனவளவுக்கு சமன். ஃபுல்லா தானே அமிழ்ந்திருக்கு. இது ஒருவேளை பகுதியா அமிழ்ந்திருக்குன்னு சொன்னா இந்த குற்றப்பில ஃபுல்லா அமிழ்ந்திருந்தா வெளியேறிய திரவத்தின் கனவளவும் பொருளின் கனவளவும் ஒன்றுக்கொன்று சமனாதான் இருக்கும். அப்ப ஏபிசி ஆகிய அனைத்தும் சரி. ஏபிசி ஆகிய அனைத்தும் சரி. ஓகே, அடுத்து பாருங்க 18வது கேள்வி. கனவுரு வடிவமுள்ள மரக்குற்றி ஒன்று தன் கனவளவில் 2/3 பாருங்க, ஒரு கனவுரு வடிவ மரக்குற்றி அட கனவளவுல 2/3 பங்கு நீர்ல அமிழ்ந்திருக்கு. இத வேறொரு திரவத்துக்குள்ள கொண்டு போயிட்டு இடுறாங்க. பாருங்க, இத வேறொரு திரவத்துல கொண்டு போயிட்டு இடக்குள்ள அட அரை பகுதி அமிழ்ந்திருக்கு. திரவத்துல சாரடர்த்தி என்ன? திரவத்தின் சாரடர்த்தி என்ன? பாருங்க, முதலாவது சந்தர்ப்பத்துக்கு அப்ப பாருங்க, இந்த சந்தர்ப்பத்துல நான் பொருள் அடர்த்தியை காண்றேன். அமிழ்ந்துள்ள பின்னம் அப்படின்றத நாங்க படிச்சோம். திரவத்தின் அடர்த்தியின் மேல் பொருளின் அடர்த்தி. இப்படி ஒரு சமன்பாடு படிப்பிச்சு தானே. அமிழ்ந்துள்ள பின்னம் அப்படின்றது திரவத்தின் அடர்த்தியின் மேல் பொருளின் அடர்த்தி. ஓகே, அப்ப பாருங்க, இதுல என்ன சொல்லிடலாம்? அந்த பொருள் அடர்த்தி 2000/3 அந்த பொருள் அடர்த்தி. கேள்வி அது இல்லையே. பாருங்க, 2வது சந்தர்ப்பத்தில் இது போயிட்டு ஒரு திரவத்துக்குள்ள அமிழ்த்தப்படுது. திரவத்துக்குள்ள அமிழ்த்தக்குள்ள அரைவாசி அமிழ்ந்திருக்கு. இப்பவும் அமிழ்ந்துள்ள பின்னம் அப்படின்றது
திரவத்தின் அடர்த்தியை நான் வைன்னு எடுக்கிறேனே, அதன் மேல் பொருளின் அடர்த்தி 2000 கீழ் 3. இதை சுருக்கக்குள்ள இந்த ரெண்டு அங்கிட்ட போய் பெருக்கப்படும். ஆகவே அந்த திரவத்தின் அடர்த்தி 4000 கீழ் 3. கேள்வி அடர்த்தி இல்ல, கேள்வி சாரடர்த்தி. அப்ப அடர்த்தி 4000 கீழ் 3னா சாரடர்த்திக்குரிய ஆன்சர் 4 கீழ் 3. சாரடர்த்தி 4 கீழ் 3. சரி, பாருங்க அடுத்த கேள்வி. சரி, 5வது கேள்வி. நீர் தொட்டி ஒன்றின் உயரம் 30 மீட்டர். நீர் தொட்டி ஒன்னோட உயரம் 30 மீட்டர். அந்த நீர் தொட்டியில அந்த நீர் தொட்டியில நீர் பாயாத நிலையில நீர் நிரம்பி இருக்கான். நீர் வந்து ஃபுல்லா நிரம்பி இருக்கு அந்த நீர் தொட்டிக்குள்ள. இப்போது அந்த திரவத்தால அடியில ஏற்படுத்தப்பட்ட அமுக்கம், திரவத்தால மட்டும் ஏற்படுத்தப்பட்ட அமுக்கம் தானே கேக்குறாங்க, விளைவில் அமுக்கம் இல்லே. இது ஆரம்பத்துல படிச்ச விஷயம். அப்ப எய்ஸ்ட பெருமானம் 30, நீட அடர்த்தி 1000, ஈர்ப்பு ஆர்முடுகள் 10. இதை பெருக்குவீங்களா, அந்த ஆன்சர் 3 தர 10 ன் 5ஆம் அடுக்கு பெஸ்கல். பாருங்க அடுத்த கேள்விகளுக்குள்ள போவோம். ஓகே, இது யதார்த்தமான பிரயோக ரீதியான கேள்வி ஒண்ணா. நீங்க இப்பயே வேணுமா இருந்தா டம்ளர் ஒன்று எடுத்து டிஷ் ஒன்று எடுத்து செய்து பார்த்து சொல்லலாம். ஒரு கண்ணாடி கண்ணாடி கிளாஸ் ஒன்று எடுங்க, சரியா? ஒரு வாளி ஒன்று எடுத்து, சரி, அப்படி தண்ணி ஊற்றக்குள்ள எந்த நிலையில இருக்கும் படம், எந்த நிலை? அல்லது நீங்க இதுக்கு முதல் யதார்த்தமாக அவதானிச்சிருந்தா கூட நீங்க சொல்லலாம். எது பொருத்தமான ஆன்சர் 21க்கு? இந்த கேள்விக்கு பொருத்தமான ஆன்சர் 3வது பிழை. 3வதுல இருந்தா அது வந்து இல்ல. கட்டாயம் நீ இதை செய்து பார்க்கணும், சரியா? ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து, வீட்டில் டம்ளர் ஒன்று எடுத்து இதை ஊற்றி செய்து பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. சரியான ஆன்சர் முதலாவது. சரியான ஆன்சர் முதலாவது படத்தில் உள்ளதுதான் சரியான ஆன்சர். வேணுமா ட்ரை பண்ணி பாருங்க, சரியா? ஏன்னா கண்ணாடிட வெயிட், அந்த கண்ணாடிட வெயிட், உள்ளுக்குள்ள தண்ணீட வெயிட், இது ரெண்டும் சேர்ந்து அந்த பொருளை உள்ளுக்கு அமிழ்த்தும். ஏன்னா ரெண்டுமே சேர்ந்து தான் உள்ளுக்கு அமிழ்த்தும். அப்ப சரியா, ரெண்டு நிறையும் சேர்ந்து வாரதுதான், ரெண்டு நிறையாலையும் சேர்ந்து வாரதுதான் மேலுதைப்பு யூவுக்கு சமனா இருக்கும். ரெண்டு நிறையாலையும் சேர்ந்து வாரது மேலுதைப்பு யூவுக்கு சமனா இருக்கும். அப்ப ரெண்டு நிறையும் பேலன்ஸ் பண்ணணுமா இருந்தா அதிக அளவு கிளாஸ் உள்ள அமிழணும். தண்ணி இருக்கிறத விட அதிக அளவு கிளாஸ் உள்ள அமிழணும். கிளாஸுக்குள்ள இருக்க தண்ணியை விட அதிக அளவு வந்து உள்ள அமிழணும். அப்ப அப்படி அமிலமாக இருந்தா பொருத்தமான ஆன்சர் முதலாவது ஆன்சர் தான் வரும் இதுக்கு. ஒருவேளை நீங்க இந்த ரியலா கிளாஸ் ஒன்று ஊற்றி செய்து பார்க்கல, வேற ஏதோ ஆன்சர் வந்தா சொல்லுங்க, எனக்கு பார்ப்போம். போட்டோ ஒன்று பிடிச்சி அனுப்பினாலும் நல்லா, வர வாய்ப்பு இல்லை. சரி, பாருங்க அடுத்து. சிறு கல்லொன்றை
நியூட்டன் தராசில் தொங்கவிட்ட போது வாசிப்பு 40. கல்லை நீரில் அமிழ்த்திய போது அதன் வாசிப்பு 24. கல்லின் மீது பிரயோகிக்கப்படும் மேலுதைப்பு எவ்வளவு? என்ன ஆன்சர்? ஜஸ்ட் சிம்பிள், ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி. என்ன ஆன்சர்? எவ்வளவு மேலுதைப்பு? மேலுதைப்புன்றது நிறை நட்டத்துக்கு சமன். அப்ப 40ல இருந்து 24 கழிப்பீங்க, கழிச்ச ஆன்சர் 16. ஓகே, வெரி குட். அடுத்து கவனிங்க 28. ஆர்க்கிமிடிஸின் கோட்பாடு தொடர்பான கூற்றுக்கள் வருமாறு. பொருள் ஒன்னிட நிறை எச்சந்தர்ப்பத்திலும் அதன் மேலுதைப்புக்கு சமன். அது பில. எல்லா சந்தர்ப்பத்திலையும் நிறை மேலுதைப்புக்கு சமன் அப்படின்ற கான்செப்ட் பில. ஒரு பொருள் ஒரு திரவத்துக்குள்ள இந்த மாதிரி பகுதியாக அமிழ்ந்து மிதந்தா மட்டும்தான் நிறை மேலுதைப்புக்கு சமனாகும். சரியா? அடுத்து மேலுதைப்பு இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறைக்கு சமன். சரியா பிள்ளையா? பி கூற்று சரியா பிள்ளையா? மேலுதைப்பு இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் நிறைக்கு சமன். சரி, ஏன்னா நேரடியா ஆர்க்கிமிடிஸ் கோட்பாடு. சரியா? நேரடியா ஆர்க்கிமிடிஸ் கோட்பாடு. ஆனா இது இந்த பாயிண்ட்டுக்கு கட்டாயம் அது நீர்ல அமிழ்த்தப்பட்டிருக்கணும். நீர்ல அமிழ்த்தப்பட்டாதான் நீரின் நிறைக்கு சமனா இருக்கும். பி கூற்று சரி. சி பாருங்க, இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் கனவளவு பொருளின் கனவளவுக்கு சமன். இது சரியா பிள்ளையா? கூற்று சி சரியா பிள்ளையா? இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் கனவளவு பொருளின் கனவளவுக்கு சமன். பில பில இது பில. ஏன்னா இது எப்ப சரியாகுமா இருந்தா, பொருள் முற்றாக அமிழ்ந்திருந்தா மாத்திரம்தான் இது சரி. பொருள் ஃபுல்லா அமிழ்ந்திருந்தா மட்டும்தானே இது சரி. பகுதியா அமிழ்ந்திருந்தா யோசிச்சு பாருங்க, இந்த கூற்று பிழைச்சிருமே. பகுதி அமிழ்ந்திருந்தா இந்த கூற்று பிழை. அப்ப சரியானது பி மட்டும். பி மட்டும்தான் இங்க சரியானது. சரி, பாருங்க அடுத்த கேள்வி. சீரற்ற வடிவம் உள்ள உலோக குற்றி ஒன்று நியூட்டன் வித்தராசு நூல் நீர் கொண்ட முகவை இடப்பெயர்ச்சி குவளை அளவு சாடி இதெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்திருக்காங்க. பாருங்க என்னென்ன கொடுத்திருக்காங்களா இருந்தா, ஒரு உலோக குற்றி கொடுத்திருக்காங்க. சரியா? உங்களுக்கு ஒரு உலோக குற்றி ஒன்று இருக்கு. நியூட்டன் வித்தராசு இருக்கு, நூல் இருக்கு, நீர் கொண்ட முகவை இருக்கு, இடப்பெயர்ச்சி அளக்கக்கூடிய குவளை இருக்கு, அளவு சாடி இருக்கு. உலோக குற்றியை தராசில் தொங்கவிட்டு குற்றியின் நிறையை அளந்த போது அது 0.72 நியூட்டனாக காணப்பட்டது. சரி பாருங்க, உலோக குற்றிய தராசுல தொங்கவிட்டு குற்றியிட நிறைய அளக்குறாங்க. பாவம் சரியா? அப்ப 0.72 நியூட்டன். அப்படியா இருந்தா இட திணிவு என்னன்னு தானே கேட்கிறாங்க. அப்ப நிறை கொடுத்துட்டு திணிவு காணுமா இருந்தா 10ஆல பிரிச்சு விடணும். பிரிச்சு விட்ட ஆன்சர் 0.072 கிலோகிராம். சரியா? 0.072 கிலோகிராம். அடுத்து உலோக குற்றின் கனவளவை அறியத்தக்க இலகுவான முறை. சரியா? அப்ப இதுல கனவளை வளர்க்கறதுக்கு நீங்க நீர் கொண்ட முகவைக்குள்ள இந்த உலோக குற்றிய முழுமையாக அமிழ்த்தி, சாரி இடப்பெயர்ச்சி குவளைக்குள்ள உலோக குற்றிய முழுமையாக அமிழ்த்தி அளவுச்சாடியின் உதவியுடன் சரியா இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் கனவளவு அறியப்படும். அந்த இடம்பெயர்க்கப்பட்ட நீட கனவளவு அந்த பொருளோட கனவளவுக்கு எப்படி இருக்குமா இருந்தா சமனா இருக்கும் தானே. பாருங்க, இந்த மாதிரி ஒரு இடப்பெயர்ச்சி குவளை,
இதுளுக்கு ஒரு பொருளை நாங்க முழுமையாக அமிழ்த்தக்குள்ள இடம்பெயர்ந்த நீட கனவளவு பொருளோட கனவளவுக்கு சமனா இருக்கும். ஏன்னா அந்த முறையை எழுதுனா சரி, தெளிவா எழுதணும் முறைகள். மேற்படி 1, 2 ஆகியவற்றில் பெறப்பட்ட பெருமானங்கள் மூலம் உலோகத்தின் அடர்த்தியை காண்பதற்கான சமன்பாட்டை எழுதி குறியீடுகளை அறிமுகம் செய்க. பாருங்க, மேல 1லையும் 2லையும் திணிவும் கனவளவும் தானே எடுத்தோம். அப்ப திணிவையும் கனவளவையும் வச்சுக்கொண்டு அடர்த்திக்குரிய சமன்பாடு நீங்க எழுதலாம். அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. ஓகே, அடுத்த பகுதி பாருங்க. பகுதி 2ல் நீங்கள் கண்டறிந்த உலோகத்திட கனவளவு 15ஆக இருந்தா அடர்த்தி என்னன்னு கேட்கிறாங்க. இத அடர்த்தி என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப நான் அடர்த்தி சமன் திணிவு 0.072 கீழ் கனவளவு 15 சென்டிமீட்டர் கணம்னு இருக்கு. அதை மீட்டர் கணத்துக்கு மாத்த 10⁶. நீங்க சுருக்கி சொல்லுங்க என்ன அடர்த்தி வருதுன்னு சொல்லி. சுருக்கிட்டு சொல்லுங்க அடர்த்திக்கு என்ன ஆன்சர் வருது. ஓகே, சாரடர்த்தி 4.8. சாரடர்த்தி 4.8. சரி, சாரடர்த்தி 4.8னா அடர்த்தி என்னன்னு தானே கேட்குறாங்க. இந்த கேள்வி சின்ன ஒரு மாற்றம். இல்ல சென்டிமீட்டர் -3 இருக்கு, இல்ல கிலோகிராம் மீட்டர் -3 வரணும். ஓகே, அப்ப 4.8 1000ஆல பெருக்கி விட்ட ஆன்சர் 4800 கிலோகிராம் மீட்டர் -3. அதுதான் அடர்த்தி. சரியா? ஓகே, அப்புறம் 46வது கேள்வி செய்யுங்க. 46 நீ செய்து முடிய நான் டிஸ்கஸ் பண்றேன். 46 பாருங்க, 2015ல 46வது MCQ கேள்வி. பலியில நிறுத்தப்ப நிறை 2.4, நீல முற்றாக அமிழ்த்தி நிறுத்தப்ப நிறை 2 நியூட்டன். அப்படியா இருந்தா அடர்த்தி தானே கேட்கிறாங்க. நான் சார் அடர்த்திக்கு இப்படி ஒரு சமன்பாடு சொல்லியிருக்கேன். W1 over W1 minus W2. W1 வழியில் நிறை, வழியில நிறை 2.4, திரும்பவும் வழியில நிறை 2.4, நீர்ல நிறை 2. இத சுருக்குவீங்களாக இருந்தா சுருக்குனா மேல 2.4 கீழே 0.4. அப்ப 24 4ஆல பிரிக்க 6. சாரடர்த்தி 6னா அந்த பொருளோட அடர்த்தி 6000. சரி, அந்த பொருளோட அடர்த்தி 6000 கிலோகிராம் மீட்டர் -3. 2016ல 44வது கேள்வி. நிறைய இந்த மாதிரி கேள்வி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ட்ரை பண்ணுங்க பாப்போம். 44 ஆல்ரெடி 3ல 2 பங்கு அமிழ்ந்து இருக்கு தானே. இந்த 2 பங்கு அமிழ்றதுக்கு அதுல நிறை 60 நியூட்டன் தானே காரணம். அப்ப 2 பங்குக்கு 60 நியூட்டனா இருந்தா ஒரு பங்குக்கு 30 நியூட்டன். இன்னும் ஒரு பங்கு தானே அமிழ்த்த வேண்டி இருக்கு. அப்ப அந்த ஒரு பங்கு அமிழ்த்துறதுக்கு நாங்க எவ்வளவு விசை கொடுத்தா போதும்னா 30 நியூட்டன் விசை கொடுத்தா போதும்.